வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். நம்முடைய வெற்றி அமைப்பினுடைய அற்புதமான ஒரு நிகழ்வு, எல்லாமே அற்புதமான நிகழ்வு தான். அதில் இன்னும் முத்தாய்ப்பாக இன்றைக்கு நிகழ்வு அறப்பொருள் வெள்ளாநகம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்வை, பயிற்சி பள்ளியை நாம் இன்று துவக்க இருக்கின்றோம். இந்த தருணத்தில் அந்த நிகழ்வு இன்னும் 5 மணித்துளிகளில் இப்போ நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனால் தயவு செய்து வந்திருக்கக்கூடிய அனைவரும் நல்ல சுட சுட அருமையான தேநீர் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை அருந்தி உற்சாகத்தோடு, ஆல்ரெடி நீங்கள் உற்சாகம் ததும்பி வழியுது, நான் ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை, பார்த்தாவே தெரியுது. இருந்தாலும் இன்னும் அதிகபட்ச உற்சாகத்தோடு நீங்கள் வந்து இங்கே அமர்ந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நிகழ்வை நடத்துவதற்கு. அதனால் தயவு செய்து தேநீரை அருந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவசியம் வாங்க, தேநீர் எடுத்துக்குங்க. இந்த தருணத்தில் நம்முடைய வெற்றி அமைப்பு கடந்து வந்த பாதையை திரும்பவும் ஒரு முறை, ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பழக்கம். அது ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணுமா, அப்போ தான் அது மனசில் போய் ஆழமாக பதியுமா. அதுபோல் நம்முடைய வெற்றி அமைப்பு கடந்து வந்த பாதைகள் எல்லோரும் அந்த ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால், அன்றைக்கு இந்த சாலை ஓரங்களிலே மரம் வைத்து பாருங்கள், 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அசோகர் மரத்தை வச்சார். அதை இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் எங்கே வச்சார், எப்படி வச்சார் கூட தெரியாது. ஆனாலும் ஒரு காரியத்தை செய்தார், அற்புதமான காரியத்தை செய்தார். ஒரு சேவையை துவக்கி வைத்து விட்டு போனார். மரம் வையா, அப்போ தான் நாடு நல்லா இருக்கும்னு. எல்லோரும் தேநீரை அருந்து விட்டு வந்தால் இந்த நல்ல நிகழ்வு 2 நாள் பயிற்சி, இயற்கை விவசாய பயிற்சி, ஆதி தமிழனின் பயிற்சி, எப்படி முறையாக விவசாயத்தை நாம் செய்வது, என்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறதுக்காக நம்முடைய ரேவதி அம்மா அவர்கள், இன்ஸ்பயர் ரேவதி அம்மா அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷனை, நம்மிடையே அந்த ஒரு புத்தாக்கத்தை, ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதற்காக நம்மிடையே வந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள். உண்மையாகவே மிக மிக பெரிய சாதனை. எல்லாரும் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. கடந்த நிகழ்வுலேயே நம்ம அம்மா அவங்கள போய் பார்த்தது, அந்த 10 ஏக்கர் 12 ஏக்கர் அவங்க அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு அழகாக, அவ்வளவு அற்புதமாக ஒன்றுக்குமே ஆகாத ஒரு பூமியை வடிவமைத்து திருத்தி அப்படியே மெய் சிலிர்க்குது. அதை சொல்லவே முடியாத வார்த்தைகளால். அந்த இடத்தையே அவ்வளோ தூரம் மாற்றியவர்கள். நிச்சயமாக நினைத்தால் ராஜஸ்தான் தார் பாலைவனத்தில் மாதம் மும்மாரி பெய்யும். சரிதானே? ராஜஸ்தான் பாலைவனத்தில் கூட மாதம் மும்மாரி பெய்ய செய்கின்ற அதிசயத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் நம்மிடையே இங்கு வந்திருக்கின்றார்கள். இயற்கை விவசாயத்தை நாம் எப்படி செய்வது, எப்படி முறையாக செய்வது, இயற்கையை எப்படி பராமரிப்பது, இயற்கையோடு நாம் எப்படி இணைந்து செல்வது என்று நமக்கு வழிகாட்டுவதற்காக, அழகாக அதை நம்முடைய விளக்கமாக சொல்வதற்காக அம்மா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இதோ இந்த பொன்னான நிகழ்வு இதோ 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 துவங்க இருக்கின்றது. மஞ்சளாற்று நாகரிகம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாற்றில். ஹோவாங்கோ, சைனாவில் மஞ்சளாற்று நாகரிகம்னா அதுதான் நாகரிகத்தில் பண்டைய நாகரிகம். ஈவன் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முற்பட்ட நாகரிகம் கூட சொல்லுவாங்க வரலாற்று அறிஞர்கள். அந்த மஞ்சள் ஆறு, அந்த ஆறே அப்படியே மஞ்சளாக இருக்குமா. அதுபோல அந்த மஞ்சளாற்று நாகரிகம் இங்கே நம்முடைய திருப்பூருக்கு வந்ததோ என்று வியக்கின்ற வகையிலே பாருங்களேன். எல்லோரும் மஞ்சள் கடல் அந்த 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 பனியனை அணிந்து கொண்டு பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? மஞ்சள் மஞ்சள் மங்களகரமானது இல்லையா? பசுமை அருமையானது, இயற்கையானது. மஞ்சள் மங்களகரமானது. ஆக மங்களகரமான இந்த ஆடையிலே நாம் இன்றைக்கு இந்த நிகழ்வை துவக்குவது சால பொருத்தமான விஷயம். ஆக இதோ இந்த நிகழ்வு இனிதே துவங்குகின்றது உங்களுடைய பேர் ஆதரவினாலே. திருக்குறளோடு இதோ இந்த நிகழ்வு இனிதே துவங்குகின்றது. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும், வான் இன்று அமையாது ஒழுக்கு. நான் சொல்ல வேண்டியதில் விளக்கமாதையே உங்களுக்கே தெரியும். இதோ நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்து இந்த நிகழ்வை இதோ நடத்தி தரப்பவர்களை நான் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இயற்கை அன்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் CRI பம்ப்ஸ் உன்னதமான நிறுவனம். இன்றைக்கு மிக சிறந்த அற்புதமான ஒரு நிறுவனமாக, தொழிலிலே மேம்பட்ட ஒரு நிறுவனமாக, இந்த தேசமே பாராட்டுகின்ற ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கக்கூடிய CRI பம்ப்ஸ் அவர்கள் தொழிலில் மட்டுமல்ல சமுதாய அக்கறையிலும் மிக மிக சிறந்தவர்கள். ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களை இதோ இந்த தருணத்திலே நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே CRI பம்ப்ஸ் சுந்தரன் அண்ணா அவர்கள், மிஸ்ஸஸ்
மிஸ்ஸஸ் சிஆர் சௌந்தரண்ணா அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. நம்முடைய வெற்றி அமைப்பு கணேஷ் அண்ணா அவர்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார். திரு சௌந்தரராஜன், மிஸ்ஸஸ் சௌந்தரராஜன் அவர்களை தொடர்ந்து ராக் அமைப்பு அதனுடைய ரவீந்திரன் ஐயா அவர்கள், மிஸ்ஸஸ் ரவீந்திரன் ஐயா அவர்கள். ராக் அப்படின்னா என்னங்க அப்படின்னா தெரியாதவர்களுக்காக சொல்லுகின்றேன். கோவையில் சிறந்த ஒரு வாழ்க்கை, அதை ஒரு முன்னோடி நகரமாக அந்த வாழ்வியலை எளிதாக்குகின்ற, இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும், அதற்குண்டான விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அமைப்புக்கு சொந்தக்காரர். அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். நம்முடைய வெற்றி அமைப்பு துரையண்ணா அவர்களை சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பயணம், நம்முடைய வெற்றி அமைப்புடைய பயணம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இவர்களுடைய பங்களிப்பு அளப்பரியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகின்ற சொன்னால் அவ்வளவு வலுவான அடித்தளம். நகர்த்துங்க, பின்னாடி நாங்கள் இருக்கோம், மலை மாதிரி நாங்கள் இருக்கோம், நீங்கள் சென்று கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தடைகளை எல்லாம் உடைத்து நொறுக்குகின்ற அற்புத பலம் வாய்ந்தவர்கள் ஈஸ்ட்மன் குழுமத்தினுடைய சந்திரன் அவர்களையும் மிஸ்ஸஸ் சந்திரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய வெற்றி அமைப்புடைய KPG பலராம் அண்ணா அவர்கள். தொடர்ந்து உலகமே பார்த்து வியக்கக்கூடிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஈரோட்டுக்காரர்கள். உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில், ஈரோட்டுக்காரர்களாகவே உங்களுக்கு படக்குன்னு அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. சக்தி மசாலா குழுமத்தினுடைய சாந்தி துரைசாமி அம்மா அவர்கள் இந்த தருணத்திலே வந்திருக்கின்றார். அவர்களை பலத்த கரவொலியோடு நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு சால்வை அணிவிக்க திருமதி சுப்ரீம் செல்வம் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாரதி செல்வம் அம்மா அவர்கள். சண்முகவேல் குழுமம் இன்றைக்கு திருப்பூர் நடக்கக்கூடிய அநேக காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு என்றும் துணை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள். அந்த குழுமத்திலிருந்து அம்மா திருமதி இந்திரா கந்தசாமி அம்மா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சால்வை அணிவிக்க திருமதி ஷீகா அகர்வால் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சென்னை சில்க்ஸ் குழுமத்தினுடைய எல்லாருக்கும் தெரியும், மொத்த இந்தியாவுக்கே தெரியும், சொல்லவே வேண்டியதில்லை, அநேக நற்காரியங்கள் அவர்களாலே. சென்னை சில்க்ஸ் குழுமத்தினுடைய திருமதி பத்மா சிவலிங்கம் அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பலத்த கரவொலிக்கிடையே மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்ய வனத்துக்குள் திருப்பூர் திருமதி ஜெகதா கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிளாஷி குழுமத்தினுடைய சேர்மன் கோபாலகிருஷ்ணன் அண்ணா, மிஸ்ஸஸ் திருமதி அமுதாமணி கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய இந்த வெற்றியுடைய பயணமானது இவ்வளவு சிறப்பாக நடக்குது என்று சொன்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதன் காரணகர்த்தாக்கள், மூலகர்த்தாக்கள் யார் என்று திருமதி அமுதாமணி கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு சால்வை அணிவிக்க திருமதி வாசுகி ஈஸ்வரன் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு ஓசை அமைப்பினுடைய திரு ஓசை காளிதாஸ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மிகச்சிறந்த சமுதாய சேவைகளுக்கு சொந்தக்காரர். இயற்கையை மீட்டெடுப்பதிலே அவருடைய பங்கு அளவிடற்கரியது. அவருக்கு மரியாதை செய்ய திரு சரண்யா மாரப்பன் அண்ணா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து
நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கின்ற இன்ஸ்பயர் அமைப்பினுடைய நிர்வாகி அம்மா திருமதி எம் ரேவதி அவர்கள், அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நாகப்பட்டினத்திலிருந்து இதோ நம்மிடையே இயற்கை விவசாயம் குறித்தான அற்புதமான பயிற்சி வகுப்புகளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றார் அம்மா அவர்கள். அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்வதற்காக சாந்தி துரைசாமி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயற்கையை போற்றும் விதமாக உங்கள் இரு கைகளால் நல்ல பலத்த கரவொலி எழுப்பி நீங்கள் பாராட்டுங்கள். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து நண்பர்களே.